வணக்கம் பவித்ரா. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே உள்ள கிராமத்தைச் சேர்ந்த 3.5 வயது பெண் குழந்தை அப்பகுதியில் உள்ள அங்கன்வாடிக்கு சென்றுள்ளார். உணவறிந்து விட்டு வெளியே வந்து குழந்தையை அதே பகுதியைச் சேர்ந்த உறவினரான 16 வயது சிறுவன் சாக்லேட் வாங்கி கொடுத்து தனியாக அழைத்து சென்றுள்ளார். மறைவான இடத்திற்கு சென்ற பின்னர் குழந்தையிடம் தவறாக நடக்க முயன்ற போது குழந்தை சத்தமிட்டதால் கோபமடைந்த சிறுவன் அருகே இருந்த செங்கல்லால் குழந்தையின் தலையில் கொடூரமாக தாக்கியுள்ளார். இதில் குழந்தைக்கு பலத்த காயமடைந்து ஒரு கண் சிதைந்த நிலையில் குழந்தை மயக்கமாகியுள்ளார். அங்கிருந்து சிறுவன் தப்பிச் சென்ற நிலையில் அங்கன்வாடி சென்ற குழந்தை வெகு நேரமாக வீடு திரும்பாததால் பெற்றோரும் உறவினர்களும் குழந்தையை தேடி வந்துள்ளனர். வெகு நேரம் தேடிய பின்னர் அங்கன்வாடிக்கு பின்புறம் உள்ள புதர் பகுதியில் குழந்தை தலையில் இரத்த காயத்துடன் மயங்கி கிடந்த நிலையில் உறவினர்கள் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளனர். குழந்தையை மீட்டு தனியார் ஆம்புலன்ஸ் மூலம் சீர்காழி அரசு மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சைக்காக சேர்த்தனர். அதனைத் தொடர்ந்து மேல் சிகிச்சைக்காக சிதம்பரம் மருத்துவக் கல்லூரிக்கு கொண்டு சேர்க்கப்பட்டார். அங்கு சிகிச்சை அளிக்கப்பட்ட பின்னர் குழந்தை பாண்டிச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வரும் சூழலில் சீர்காழி அருகே சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் தீவிர விசாரணை செய்தார். விசாரணையில் குழந்தை காயமடைந்த இடத்திற்கு ஒரு சிறுவன் அடிக்கடி வந்து போவதாக கூறப்பட்டது. தொடர்ந்து விசாரணையில் அதே பகுதியைச் சேர்ந்த குற்ற செயலில் ஈடுபட்ட குழந்தையின் உறவினரான 16 வயது சிறுவனை கைது செய்தனர். தொடர்ந்து அனைத்து மகளிர் போலீசார் சிறுவன் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்து நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி தஞ்சையில் உள்ள சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் அடைத்தனர். இச்சம்பவம் சீர்காழி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மயிலாடுதுறை மாவட்ட பகுதிகளில் தொடர்ந்து சில மாதங்களாக குழந்தைகளுக்கு பாலியல் தொந்தரவு சமூக விரோதிகளால் அளிக்கப்பட்டு வருகிறது. இதனை தடுக்கும் வகையில் மாவட்ட நிர்வாகமும் மாவட்ட காவல்துறையும் தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும். பாலியல் குற்றங்களில் இருந்து குழந்தைகளை விடுவிக்க பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பள்ளி மற்றும் கல்லூரிகளில் நடத்த வேண்டும் என சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது. வைக்கிறா. விவரங்களுக்கு நன்றி கமலக்கண்ணன்.